ஹாய் மக்கா! இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி கொத்து தான். முந்திரி கொத்துனாலே திருநெல்வேலியும் நாகர்கோயிலும் தானே! என் பார்ட்னர் வேற வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் ஆசையா முந்திரி கொத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கிளம்பியாச்சு பார்த்துக்கங்க. என்னதெல்லாம் வேணும் அப்படின்னா, சிறுபயிறு, அரிசி, எள்ளு, தேங்காய் எல்லாம் தேவையான அளவு எடுத்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பாகுல வந்து நம்ம கருப்பட்டி, மண்டலம் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி சேர்க்கேன். கருப்பட்டி சேர்க்க தான் நல்லது. அதனால் நீங்களும் கருப்பட்டி சேர்த்துக்கங்க. கருப்பட்டி சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சி அதை வந்து அந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் வந்து ஊற்றி கை பொறுக்க அளவுக்கு கொஞ்சம் கிளறி உருண்டை பிடிச்சிட்டே இருக்கணும். இங்கே அம்மா உருண்டை பிடிக்க நான் ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதனால் நீ பண்ணது போதும் அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுட்டாங்க பார்த்துக்கங்க. அதில் உருண்டை பிடிச்சி நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அரிசி மாவில் மஞ்சள் போட்டு நம்ம கலருக்காண்டி மஞ்சள் பிடிச்சிக்கோ. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தா முந்திரி கொத்து ரெடி.